என்ன ஆனாலும் சரி, சூரியன் ஒருபோதும் மறையாது. திரும்ப உதிச்சே தீரும். சூரியன் இல்லாமல் எதுவுமே நடக்காது. இது இயற்கை நீதி மட்டுமல்ல, தமிழ்நாட்டு அரசியல் நீதியும் இதுதான். நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய தேர்தலை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சிக்கும் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு பெரும்பான்மை கிடைக்கல. இப்போ அமைந்திருக்கக்கூடிய அரசும் கூட்டணி கட்சிகளோட தயவால தான் ஆட்சி அமைச்சிருக்கு. அதுவும் நம்ம கூட சேர்ந்து வெற்றி பெற்றவர்களின் ஆதரவோடு தான் ஆட்சி அமைந்திருக்கு. நமக்கு பெரும்பான்மை கிடைக்கிறதை தவிர கணிசமான எண்ணிக்கையில் வாக்குகள் கிடைச்சிருக்கு. கொஞ்சம் வரலாற்றை திரும்பி பார்த்தோம்னா 1989 நம்ம ஆட்சி அமைச்சோம். அடுத்து நடைபெற்ற 1991 தேர்தலில் வெறும் 2 இடங்களில் மட்டுமே நம்ம ஜெயிச்சிருக்கோம். 96 மீண்டும் நம்ம ஆட்சி. ஆனால் அடுத்து வந்த 2001 தேர்தலில் நம்ம வென்ற இடங்கள் 37 தான். அதே போல் 2006 திமுக ஆட்சி அமைச்சு 2011 வெறும் 31 இடங்கள் தான். இப்படி ஆட்சியில் இருந்தபோது தோற்ற போதெல்லாம் நாம் மிக குறைந்த இடங்களில் தான் வென்றிருக்கிறோம். இப்போ 59 இடங்களில் நம்ம வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆனால் கூட்டணி எண்ணிக்கையை சேர்த்து பார்த்தீங்கன்னா 73 இடங்கள். கடந்த முறைகளை ஒப்பிடும்போது இந்த கூடுதல் எண்ணிக்கை நமக்கும் அவர்களுக்குமான வாக்கு விழுக்காடு வேறுபாடு என்பது 3.52 விழுக்காடு தான். இப்போ நம்ம பார்க்குற எல்லாருமே ஏன் சோசியல் மீடியாவிலுமே எப்படியும் திமுக தான் ஜெயிக்கும்னு நினைச்சோம். அதனால் இந்த ஒரு ஓட்டில் என்ன ஆகிடும் தெரியாமல் போட்டுக்கணும்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இப்படி ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டு ஆட்சியில் உட்கார வச்சுட்டோம்னு பலரும் வருந்தி பதிவு போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நிலைமையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் நம்ம 5 ஆண்டு கால நல்லாட்சி கிடைச்சிருக்கக்கூடிய அங்கீகாரம், நம்ம உழைப்பு கிடைச்சிருக்கக்கூடிய சான்று. ஆனால் அது வெற்றியாக மாறாமல் போயிடுச்சு.